ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வதக்கல் பார்க்க போகிறோம். ஒரு கிணத்துல தண்ணி பிடிச்சி தண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே மீல் மேக்கரை போட்டுருங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மீல் மேக்கர் வந்து வெந்துடும். நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு கையை வச்சு நல்லா இப்படி புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சு மீல் மேக்கர் இப்படி ரெண்டாக பிச்சு ஒரு தட்டில் எல்லா மீல் மேக்கரையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம மீல் மேக்கரெல்லாம் பிச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு அரை பல்லாரி வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரையும் இதில் போட்டுக்கோங்க. மீல் மேக்கரை போட்டாச்சு. இப்போ மீல் மேக்கரை போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க, வெங்காயம் தக்காளியில் போடுற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டுக்கோங்க. பொடியை போட்டாச்சு. இப்போ நம்ம பொடியை போட்டு இந்த மீல் மேக்கரும் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடிகள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே மல்லிச்செடி போட்டுக்கோங்க. மல்லிச்செடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுடுச்சு. இதையும் போட்டு இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே சும்மா கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக மட்டும் கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீல் மேக்கர் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.